தன்னை அறியும் கலை பிறப்பின் நோக்கம் என்ற தலைப்பிலே நம்மோடு உரையாற்றுள்ளார் பாரம்பரிய வைத்தியர் திரு கிருஷ்ணாத்மா அவர்கள். அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. கிருஷ்ணாத்மா ஐயா அவர்களிடம் கேள்வி கேட்பதற்காக அன்பர்கள் தங்களை தயார் செய்து கொள்ளும். ஏனென்றால் ஐயா எல்லாரோடையும் பேசி அவங்க கேள்வி பதில் சொல்றதுக்கு தான் நிறைய நேரம் செலவிடுற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் ஆன்மீகம், உணவு முறை, உடல் தூய்மை சம்பந்தமான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அதிலும் உணவை மருந்தாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கேள்வி, சுவாசம் பற்றியது, தியானம் பற்றியது, யோகம் பற்றி, பிறப்பு பற்றியும், இயற்கை வாழ்வியல் முறை பற்றியும் கேள்விகளை நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம். அடுத்ததாக ஐயாவை பற்றிய சிறு அறிமுக உரை. ஐயா அவர்கள் கோயம்புத்தூரில் சேர்ந்தவர், பாரம்பரிய வைத்தியர். கடந்த 18 வருடங்களாக மக்களுக்கு சேவையாற்றி வருகிறார். 2020 முதல் தன்னை அறியும் கலை என்ற பெயரில் உணவை மருந்தாக உட்கொள்ளும் மற்றும் மனதை அறிய, உடலை தூய்மை செய்வது, சுவாசத்தை அமிர்தம் ஆக்கவும், வாழ்வையே தியானமாக மாற்றும் முறை போன்ற பல்வேறு பயிற்சிகளை வழங்குகிறார்கள். உணவு உண்ணாமலும் வாழ முடியும் என்று வாழ்வியல் ஆராய்ச்சி செய்துள்ளார்கள். அதை பயிற்சியாகவும் மக்களுக்கு வழங்குகிறார்கள். வாழ்வையே தியானமாக மற்றும் சூழலை நாம் எப்படி உருவாக்கி வாழ வேண்டும் என்பதற்கான விளக்கம் அளிக்க நம்மோடு திரு கிருஷ்ணாத்மா ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வருகிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, நீங்கள் துவங்கலாமே. வணக்கம். நிகழ்ந்ததும் நிகழ்ந்து கொண்டிருப்பதும் நிகழவிருப்பதும் சர்வம் இறைவருக்கு அர்ப்பணம். நமது பிறப்பு என்பது வரம், நமது வாழ்க்கை என்பது தவம், உணவு என்பது மருந்து. தனிமனித மாற்றமே இந்த சமுதாயத்தின் மாற்றம். அன்பே இறைவர். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஆனந்த யோகம் என்னும் அமைப்பின் மூலியமாக இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான ஒரு காணொலி மூலியம் உங்களை சந்திப்பதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இதற்காக இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த காலத்தையும் இந்த சூழ்நிலைகளையும் தந்தருளிய எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளாகிய அந்த இறைவருக்கும் குருமார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனந்த யோகம் நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினத்துல நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி என்னவென்றால், நம் பிறப்பிற்கானவை என்பதை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய பிறப்பு என்பது என்ன, எதற்காக நாம் பிறந்திருக்கின்றோம், நாம் யார் என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டோமே என்றால் தான் நம்முடைய இந்த பிறப்பு என்கின்ற இந்த வாழ்வியலில் முழுமையை நாம் பெற முடியும். அந்த முழுமையை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் வாழும்போதுதான் இந்த பிறப்பின் நோக்கம் என்னவென்று தெரியாமல் அறியாமையில் நாம் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. தற்போது இதற்கு முன்பாக தவம் நடைபெற்றது. ஐயா அவர்கள் பேசினார்கள், மிக அற்புதமாக பேசினார்கள். மனம் எப்படி தன்னுடைய ஆற்றலை அதை கிரகித்து அது சக்தியாக மாற்றக்கூடியது என்பதற்கான ஒரு அடையாளமாக மிக அற்புதமாக ஐயா அவர்கள் பேசியிருந்தார்கள். ஏனென்றால் உருவம் உள்ள ஒன்று உருவம் இல்லாததை மன்னிக்கணும், உருவம் இல்லாத ஒன்று உருவம் உள்ளதை ஆட்டி படைக்கின்றது. இந்த உடல் நம் கண்களுக்கு தெரிகிறது, இந்த புலன்கள் நான்கும் நம் கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் கண்களுக்கு தெரியாத இருக்கக்கூடிய மனம் என்பது ஒன்று பாருங்கள், இந்த மொத்த உடலையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் உருவம் இருப்பதற்கு வலிமை அதிகமா, உருவம் இல்லாமல் இருக்கக்கூடியது ஏகமயமாக இருக்கக்கூடியதற்கு வலிமை அதிகமா என்று பார்க்கும் பொழுது, ஏகமயமாக எது இருக்கின்றதோ அது உருவம் இல்லாமல் இருக்கின்றது. அந்த உருவம் இல்லாமல் இருப்பது தான் இன்று நமக்கு மிக பெரும் ஆற்றலாக இருந்து நம்மை இயக்கி கொண்டு இருக்கிறது. அதே போல் இந்த பஞ்சபூதங்கள், இந்த கிரகங்கள், இவைகளெல்லாம் வெட்ட வெளி என்று சொல்லக்கூடிய இந்த பரவெளிகளில் பறந்து விரிந்து இருக்கின்றன. அவற்றிற்குள் இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதே போலத்தான் நமது இந்த உடலும் அந்த கிரகங்கள் போலத்தான் இருக்கின்றன. ஆனால் இவை அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் என்பது நம் கண்களுக்கு தெரியாது, மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. அந்த பேராற்றல் எது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோமே என்றால் நாமும் அதுவாகி விடுவோம். இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்தில் உள்ளது என்று கூறினார்கள்.
அண்டம் வேறு பிண்டம் வேறு அல்ல. ஆனாலும் நம்முடைய ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் இவற்றிற்கான மிக அற்புதமான தத்துவங்களையும் நமக்கு மிக எளிமையாகவும் விளக்கி இருப்பார்கள். எது அண்டம், எது பிண்டம், இந்த உடலில் எங்கு அண்டம் இருக்கிறது, இந்த உடலில் எது பிண்டமாக இருக்கிறது என்பதையெல்லாம் மிக சிறப்பாக நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் தன்னுடைய ஞானத்தின் மூலியமாக. அப்பொழுது இவைகளையெல்லாம் நாம் காதுகளில் கேட்டுக்கொண்டு இருந்தால் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முழுமை பெற முடியாது. என்று நாம் இந்த வார்த்தைகளை எல்லாம் வாழ்க்கையாக நாம வாழ்கின்றோமோ அன்று மட்டும்தான் அதனுடைய உண்மையை நாம் அனுபவிக்க முடியும். இந்த பிறப்பு எதற்காக நாம் பிறக்கின்றோம், ஏன் பிறக்கின்றோம், எதற்காக இந்த பிறப்பு என்பது நிகழ்கின்றது, இன்று நாம் இங்கு இருந்திருக்கின்றோம், இதற்கு முன்பாக நாம் எங்கு இருந்தோம், இதற்கு பின்பு நாம் எங்கு செல்ல போகிறோம் என்பதை பற்றி அறியாத ஒரு மானிடராக வாழ்வதை விட மாண்டுகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் என்னவென்று நமக்கு தெரியவில்லை. காரணம், இவற்றிற்கான வாழ்வியலின் நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. தன் உடல்தான் என்று நாம் சொல்கின்றோம். என் உடல், என் வாழ்க்கை, என் சுவாசம், என் உணவு, என் உடை என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கோம். எது என்னது நமது என்று சொல்லக்கூடியதற்கு இங்கு எதற்கு முழு உரிமை நமக்கு இங்கு கிடையாது. இப்ப நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை பற்றி மூலம் நாம் இன்று வரை தெரியாமல் இருப்பதற்கு காரணமாகத்தான் அறியாமையினால் நாம் பீடிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த அறியாமை என்பதுதான் மொத்தமாக நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் நமக்கு முன்னோர்களாக வந்த நம்முடைய ஞானிகள், முனிவர்கள், சித்தர்கள் போன்றவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை நமக்காக அவர்கள் வாழ்ந்து அர்ப்பணித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் கிடைத்த பலன்களை நாம் இன்று காதுகளில் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அவற்றை வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை. யாரெல்லாம் அவற்றை தன்னுடைய வார்த்தையாக இல்லாமல் வாழ்க்கையாக வாழ்கிறார்களோ அவர்கள் மட்டுமே அந்த உன்னதமான நிலையை உணர முடியும், அனுபவிக்க முடியும், அவற்றை வாழ்வியலாக்கி கொண்டு வாழ முடியும் என்பது வாழக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுக்கும் புரியும். அதே போல தன்னை அறிதல், உண்மையில் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும்பேர் இன்பம் என்று தீர்க்கதரிசி கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளுக்கு ஏற்றாற் போல, என்று ஒரு மனிதன் தன்னை அறிந்து கொள்கின்றாரோ அப்பொழுதுதான் இந்த பிறப்பிற்கான நோக்கத்தை பெற முடியும். தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும்பேரின்பம். தன் நலம் மறந்து விட்டோம் என்றாலே அந்த இடத்துல அன்பு, நன்றி, கருணை, கடமை, உண்மை, எளிமை, சாந்தம், எளிமை, எண்ண தூய்மை, சுய கட்டுப்பாடு, கம்பீரம், அமைதி, பொறுமை, நம்பிக்கை இவைகளையெல்லாம் நம்மளை ஆட்கொண்டு விடும். அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய பேராற்றலாக நாம் இயக்கக்கூடிய நிலைக்கு நாம் பயணப்படக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாதால் தானே கெடுகிறார், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று ஒரு மனிதன் தான் யார் என்பதை உணர்ந்து கொண்டானோ அப்பொழுது தன்னையே அர்ச்சிக்கக்கூடிய ஒரு வாழ்வியலாக வாழ்ந்து விடுவார். ஏனென்றால் அண்டமும் பிண்டமும் எல்லாம் ஒன்றுதான். அண்டத்தில் இருக்கக்கூடிய பேராற்றல் தான் தன்னை இயக்கி கொண்டிருக்கிறது என்கின்ற போது தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்து விடுவான். அவரே அண்டமாகி விடுவார், அவரும் பிண்டமாகி விடுவார், அந்த பேராற்றலால் இயக்கப்பட்டு விடுவார் என்பதுதான் உண்மை. ஆனால் இன்று எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை. காரணம், நாகரிக மாற்றம், வாழ்வியல் மாற்றம், பொருளாதாரம் என்கின்ற சூழல் இப்படியெல்லாம் பின்னப்பட்டு நம்முடைய பிறப்பின் நோக்கம் என்ன என்பதை அறியாமல் போகின்றோம். படிப்பு என்று சொல்கின்றோம், வருமானத்திற்காக என்று சொல்கின்றோம், இவைகளெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த பிறப்பு எதற்கு? நாகரிக வளர்ச்சியை அடைவதற்காகத்தான் இந்த பிறப்பா? இந்த நாகரிக வளர்ச்சி என்கின்ற பெயரில் மாண்டு போவதற்காகத்தான் இந்த பிறப்பா? நம்முடைய தாய் தந்தை இருக்கிறார்கள், அவர்களுடைய தாய் தந்தை இருந்தார்கள், அவருடைய தாய் தந்தையும் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போலதான் நாமும் வாழ்ந்து விட்டு நாமும் ஆண்டு போவதற்காகத்தான் இங்கே பிறந்திருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இவை வாழ்க்கை ஒரு வட்டம் என்று கூறுவார்கள், ஆரம்பித்த இடத்துலதான் முடிந்துவிடும் என்று கூறுவார்கள். அப்படி என்றால் ஆரம்பம் எங்கு ஆரம்பித்தது, ஏன் முடிவு என்பது தெரியாமல் நாம் சுழன்று கொண்டிருக்கின்றோம் என்பதை முழுமையை தெரியாத பொழுது நாம் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற முடியாது என்பது அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியும். தியானம் செய்கின்றோம், தவம் செய்கின்றோம், யோகம் செய்கின்றோம், என்னால் எதையும் பெற முடியவில்லையே, கடுமையாக உழைக்கின்றோம், என்னால் மேல்நிலைக்கு முன்னேற முடியவில்லையே என்று சொல்கின்றோம். தியானம் என்பது என்ன, தவம் என்பது என்ன, யோகம் என்பது என்ன என்பதை பற்றிய முழுமையான ஒரு உணர்வு நமக்குள் என்று விளங்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேராற்றல் மூலியமாக நாம் அந்த உண்மைத்தன்மையினை உணர்ந்து வாழ முடியும். கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக அமர்ந்து கொண்டு இருந்தால் தியானம் என்று சொன்னால் அப்பொழுது தவத்தை என்னவென்று சொல்வது, யோகத்தை என்னவென்று சொல்வது?
இப்படியெல்லாம் நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து கொண்டு இருந்தால் மட்டும் அது தியானம் ஆகாது. கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் யோகிகள் ஆகிக்கொள்ள முடியாது. என்று தானமும் தவமும் ஒரு மனிதனுக்கு கைகொள்கிறதோ அவரால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலாக கலந்துவிட முடியும் என்பது நம்முடைய மூதாதையரின் வாழ்வு. அன்னத்திலானவை நம் முன்னோரை காட்டிவிடும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப உணவு என்பது என்ன? அந்த உணவை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? இந்த உணவில் இருந்து என்ன தோன்றுகிறது? இந்த உணவு சாப்பிடுவதால் இந்த உடல் மட்டும்தான் வளர்கிறதா? ஏன் உயிர் வளரவில்லையா? அப்ப உயிர் வளர்வதற்குத்தான் இந்த உணவு உட்கொள்கின்றோமா? இல்லை இந்த உணவு உட்கொள்வது இந்த உடல் வளர்வதற்குத்தானா என்கின்ற கேள்விகள் எல்லாம் நமக்கு எழ வேண்டும். அப்பத்தான் இந்த ஞானம் என்பதனை நாம் பெற முடியும். ஞானம் என்பது ஏதோ பெற முடியாத ஒரு விந்தையான ஒரு கலையோ அப்படியெல்லாம் என்று நினைக்க வேண்டாம். ஒரு நொடி பொழுதில் ஞானத்தை பெற்று விடலாம். ஞானம் எது நிலையானதோ, எது எல்லாமானதோ அதை உணர்வதுதான் ஞானம். அதை ஒரு கணத்தில் நாம் பெற்றுவிடலாம். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடுகிறோமா, அதை அனுபவிக்கிறோமா என்பதில் தான் இன்றைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்ப கிடைத்த வாழ்க்கை என்ன? எதற்காக வாழ்கின்றோம்? எதற்காக பிறக்கின்றோம்? நாம யார்? இதை தெரியவில்லை. தன்னை அறிதல் என்பது தான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தான் யார் என்று கேட்டால் தன்னுடைய பெயரை சொல்கின்றோம், தன் உடல் அமைப்பை கூறுகின்றோம். அதுவல்ல, இது ஒரு அடையாளம். தான் யார் என்றால் தான் எங்கிருந்து வந்தோம் என்பதற்கான மூலத்தை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தான் யார் என்று சொல்ல முடியும். இது உடலா, இல்லை உயிரா, இல்லை காற்றா, இல்லை வெறும் வெறும் பொருளா? எதுவும் அறியாமல் நாம் வெறும் விந்தையாக மட்டும் வார்த்தையை பேசிக் கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை ஒரு பொழுதும் முழுமை அடைய முடியாது. தினமும் யோகம் செய்கின்றோம், தினமும் தவம் செய்கின்றோம், கண்ணீர் மல்க வேண்டுகிறோம் தனக்கு தேவையை வேண்டி. ஆனால் என்றாவது ஒரு நாள் நாம் பிறந்ததற்கான நோக்கம் என்னவென்பதை தெரிந்து அந்த உண்மையான நோக்கத்தை அடைவதற்காக எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையில் இதற்காக வாழ்க்கையே இந்த சுவாசத்தை அதற்காக வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிறப்பு ஒரு தரம், இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது ஒரு தரம் தான். மீண்டும் இதுபோல் ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, பூன் குருடு செவிறு வேடு நீங்கி பிறத்தல் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இந்த உடலையும் இந்த வாழ்க்கையும் பெற்ற நாம் எதற்காக நாம் பிறந்திருக்கிறோம் என்று முழுமை தெரியாமல் நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். ஏன்னா ஆறறிவு பெற்ற மனிதனாக இருந்து நாம் மாறுதட்டி கொண்டிருக்கின்றோம். அதே மாண்டுகமும் அதே போலதான் வாழ்கின்றது, அதே போல மரணமடைகிறது. அதே போலதான் இந்த மனிதனும் வாழ்ந்து மாண்டுகம் போல் மரணமடைவதைப் போல நாமும் மரணம் அடைகிறோம். அப்ப அவைகளுக்கும் நமக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? அவைகளுக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? ஆறறிவு படைத்த மனிதன் என்று மார்த்தட்டி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று சிந்தித்து பாருங்கள், ஓரறிவு, செடி கொடி மரம் தாவரம் என்பதெல்லாம் ஓரறிவு. என்றாவது ஒரு நாள் அவற்றிற்கு நாம் மரியாதை செலுத்தி இருக்கின்றோமா? அவற்றை வணங்கி இருக்கின்றோமா? அவற்றை மதித்து இருக்கின்றோமா? ஆறறிவு படைத்த மனிதன் என்று மார்த்தட்டி கொள்ளக்கூடிய நாம் இன்று நாகரிக வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி என்றெல்லாம் வானுயர பறந்து நமது நாகரிகத்தை பறைசாற்றி பெருமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்றால், ஓரறிவு உள்ள தாவரம் இல்லை என்றால் வாழ முடியாது என்பதை என்றாவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அப்படி ஒருவேளை என்றாவது ஒரு மனிதன் சிந்தித்து பார்த்திருந்தார் என்றால் தினந்தோறும் உணவு உண்ணும் போது கூட அந்த தாவரங்களுக்காவது நன்றி சொல்லி கொடுத்து சாப்பிட்டு இருந்திருப்பார். எத்தனை பேர் அதுபோல் நாம் செய்கின்றோம்? ஒருவேளை அந்த ஓரறிவு உள்ள உயிரினங்களுக்கு நன்றி சொல்லவில்லை என்றால் அதை அனைத்தையும் படைத்த அந்த பேராற்றலாக இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மைக்காவது நன்றி சொல்லி உணவு அருந்தி இருக்கலாம், அந்த நீரை பருகி இருக்கலாம். இதுபோல ஒரு வாழ்வியலை நாம் ஏன் எத்தனை பேர் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக விளங்குகிறது, இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் அப்படித்தான் இருப்பீர்கள் என்று நாம் நினைக்கின்றோம். ஏன்னா நீங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய பாதை, உங்களுக்கு காட்டியவர்களின் பாதை மிக நுட்பமானது, நுண்ணியமானது, பரிணாம மிக வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாழ்வியல் அற்புதமாக உங்களுக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் அது போலத்தான் வாழ்வீர்கள் என்பதை நாம் பெருமை கொள்கின்றேன். ஆனால் வாழ்க்கையின் முழுமையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், வாழ வேண்டும் என்றால், நம்முடைய முன்னோர்கள் சொன்னது போல, நம்முடைய மகான் ரிஷிகள் சொன்னது போல அந்த வார்த்தைகளை மட்டும் கேட்டுக்கொண்டு இருந்தால் மட்டும் போதாது, அவற்றை நாம் வாழ்வியலாக்கி கொண்டிருந்தால் மட்டும்தான் அந்த முழுமையை நாம் உணர முடியும். உணவு உட்கொள்கின்றோம். உணவு என்பது என்ன? உடல் என்பது என்ன? சுவாசம் என்பது என்ன? பிறப்பு என்பது என்ன? இறப்பு என்பது என்ன? இவைகள் பற்றிய ஒரு அடிப்படையான புரிதல் இருந்தால் மட்டுமே
நமக்கு நல்ல ஒரு நிலையை நாம் அடுத்த மேல் நோக்கி செல்வதற்கான ஒரு வாழ்வியலாக நமக்கு அமையும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கை தவமாக வேண்டும், வரமாக வேண்டும், யோகமாக வேண்டும் என்றால் தன்னை அறிதல் என்பது மிக முக்கியமானதாகும். தன்னை அறிதல் என்பதை என்று நாம் உணர்ந்து கொள்கின்றோமோ, இந்த பிறப்பின் நோக்கம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். பிறப்பின் நோக்கம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு சுவாசமும் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலால் நாம் இயக்கப்படுவோம் என்பதை அனுபவிக்கும் போது மட்டும்தான் அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பர்களே, இந்த பிறப்பு மிக அற்புதமானது, நுட்பமானது. நமக்கு மிக அற்புதமாக கிடைத்த இந்த பேராற்றலான இந்த வாழ்க்கையை நாம் ஒருபோதும் அறியாமை என்பதனால் நாம் இழந்துவிடக் கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கூறுகிறது. அப்ப மரணம் அடைபவர்கள் எல்லாம் யார்? பாவம் செய்தவர்களா? சிந்தித்து பாருங்கள். அப்ப அந்த வார்த்தையில் என்ன ரகசியம் அடங்கியிருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். இறைவர் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது, இறைவர் தடுப்பதை யாரும் கொடுக்க முடியாது என்னும் வார்த்தையில் என்ன ரகசியம் இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். இந்த வார்த்தையின் ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் தினம்தோறும் நாம் வாழ்வதற்கான வாழ்வியலில் அதில் இருக்கக்கூடிய தர்மத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கை அற்புதமானது. இது யோகம். இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் நாம் யோகமாகவும் தவமாகவும் தியானமாகவும் மாற்றிக்கொள்வதற்கு மிக எளிமையான வாழ்வியல் முறைகள் இருக்கின்றன. அவற்றை வாழ வேண்டும், தினம்தோறும் வாழ வேண்டும், நொடிக்கு நொடி வாழ வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு நாம் தியானம் செய்கிறோம் என்று மட்டும் வாழ்ந்துவிட்டால் அவை முழுமையாகாது. 24 மணி நேரம் இருக்கின்றன ஒரு நாளைக்கு. நாம் பெருமைப்படுகின்றோம். அந்த 24 மணி நேரத்தில் எத்தனை மணித்துளிகள் நாம் யோகத்தில் வாழ்ந்திருக்கிறோம், தியானத்தில் வாழ்ந்திருக்கின்றோம், தவத்தில் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இவற்றிற்குள்ளே நமக்கு பெரிய கேள்விகள் இருக்கும். தியானம் என்பது என்ன, தவம் என்பது என்ன, யோகம் என்ன என்பது என்ன அப்படிங்கிற கேள்வியே நமக்குள்ள ஒரு அறியாமையின் காரணமாக எழும்பக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த பிறப்பு மிக அற்புதமானது என்பதை என்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தயாராகின்றோமோ அப்பொழுது இவை அனைத்திற்குமான ரகசியங்கள் உடைக்கப்பட்டு விடும். இந்த ரகசியங்கள் அனைத்தும் வேறு எங்கும் இல்லை, தனக்குள்ளே தான் இருக்கிறது. நான் ஆன்மீகத்தை தேடிக்கொண்டிருக்கின்றேன், நான் இறைவரை தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகிறார்கள். ஆன்மீகம் என்பது என்ன? நமக்குள் இருக்கக்கூடியதா, இல்லை வெளியே சென்று தேடிக்கொண்டு இருப்பதா? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கு அலைவது? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல் ஆன்மீகத்தை தேடிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் அப்பொழுது அந்த எங்கு நாம் தொலைத்தோம், நாம் எதையோ ஒன்று தொலைத்திருந்தோம் என்றால் தான் நாம் அதை தொலைத்த இடத்துல நாம தேட முடியும். நாம எங்கேயுமே தொலைக்கவே இல்லையே, அவை நமக்குள்ளே தானே இருக்கின்றன. தனக்குள்ளே இருக்கக்கூடியதை உணர்ந்தால் மட்டும்தானே அதை அனுபவிக்க முடியும், அதுவாக மாற முடியும். ஆனால் அதை தேடிக்கொண்டு இருக்கிறோம் என்று வாழ்க்கையை அலைந்து திரிந்து கொண்டு இருந்தால் இது எந்த அளவுக்கு முழுமை பெற முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுமேல் அதுபோல வார்த்தைகளை நாம் பேசுவோமே ஆனால் சிந்தித்து பாருங்கள். ஆன்மீகத்தை தேடக்கூடாது. ஆன்மீகம் என்பது தனக்குள் இருக்கிறது. பகுத்தறிவு என்பது ஆன்மீகத்தின் உச்சம். கடவுள் இல்லை என்று சொல்வது பகுத்தறிவு அல்ல, தான் கடவுளாக வேண்டும் என்று சொல்வதுதான் பகுத்தறிவு. ஆன்மீகத்தின் உச்சம்தான் பகுத்தறிவு என்பதை என்று நாம் உணர்ந்து கொள்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மிக நுட்பமானதாகவும் பேராற்றல் நிறைந்ததாக மாறிவிடும். ஆனால் அண்டமும் பிண்டமும் வேறல்ல, அணுவாக இருப்பதும் எல்லாமாக இருப்பதும் அந்த பேராற்றல் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது மட்டும்தான், அதை அனுபவிக்கும் போது மட்டும்தான் அவை முழுமை பெற முடியும். ஆகவே அன்பு உள்ளங்களே, இந்த பிறப்பின் நோக்கத்தை முழுமையை நாம் உணராத வரை, தன்னை அறிதல் என்கின்ற நிலையை பெறாத வரை, இவைகள் எந்த நிலைகளை நாம் மேற்கொண்டோமே என்றாலும் அவற்றில் நாம் முழுமை அடைய முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவை ஒவ்வொரு கணமும் வாழ்க்கையாக வாழ வேண்டும். தினம்தோறும் இது போல காணொலிகள் மூலம் மிக அற்புதமான பெரியவர்கள் எல்லாம் உங்களுக்கான தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். தியானத்தை சொல்லிக் கொடுத்து இருக்கிறார்கள், யோகங்களை கற்றுக் கொடுத்து இருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் காதுகளில் வாங்கி கொண்டு மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. என்று நாம் இவற்றை நம்முடைய வாழ்வியலாக வாழ்கின்றோமோ அப்பொழுது மட்டும்தான் அவற்றினோட உண்மையை பெற முடியும். அப்ப தன்னை அறிதல் என்பது மிக நுட்பமான பிறப்பின் நோக்கத்தை அடைவதற்கான வழிவகையை செய்யும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். அப்பொழுது நாம் எங்கு தேடியும் அலைய மாட்டோம். தனக்குள்ளதான் அனைத்து ஆற்றலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த ஆற்றலை அனுபவித்துக் கொண்டு இருப்பவராக நாம் மாறிவிடுவோம் என்பதுதான் உண்மை. ஆகவே அன்புக்குரியவர்களே,
தன்னை அறிவது இந்த பிறப்பிற்கான கடமை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கடமை என்பது என்ன என்பதை நமக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கிறது. கடமை 2 வகைகளாக நாம் சொல்லலாம். இந்த உடலுக்கான கடமை, பிறப்பிற்கான கடமை என்று. அப்போ உடலுக்கான கடமை என்னவாக இருக்கும்? சிந்தித்து பாருங்கள். நாம் இன்று வருவதற்கு காரணமாக இருந்தது யார்? நம்முடைய தாய் தந்தைகள். அவர்களுக்கு தான் செய்ய வேண்டியது இந்த உடலுக்கான கடமை. நாம் உடன் பிறந்தவர்களுக்கு, தன் குழந்தைகளுக்கு, கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், இவர்களுக்கெல்லாம் நாம் செய்ய வேண்டியதும் நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்க அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த உடலால் நாம் செய்யக்கூடியது ஒரு கடமை. ஆனால் உயிர்க்குன்னு உண்டான ஒரு கடமை என்று இருக்கின்றது. அந்த கடமையை பற்றி நாம் சிந்திப்பதே இல்லை. காரணம் என்னவென்றால் நாம் அதை பற்றி அறிவது இல்லை. உடலுக்கான கடமைகளை மட்டுமே இன்று வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர உயிருக்கான கடமை என்று இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. காரணம், நமக்கு அதை பற்றி தெரியவில்லை, புரிதல் இல்லை, உணர்வுகள் இல்லை, அனுபவிக்கவும் இல்லை. ஏனென்றால் உயிருக்கான கடமை எதுவென்றால் உடலால் பெற்ற பயனையாவும் ஈசனை தேடு என்று அவை பாட்டி கூறினார். அப்ப உடலால் பெற்ற பயன் யாரு? இந்த உயிர் எங்கிருந்து வந்தது, இந்த உடல் எங்கிருந்து வந்தது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். ஆனா இந்த உடல் எங்கிருந்து வந்தது? இறை தேடுவதோடு இறையையும் தேடு என்றார்கள். அப்ப அந்த இறைக்காக இந்த உடல் வளர்த்து விட இறை எது என்று தெரிந்து கொண்டு அதை அதனோடு ஒப்புவித்து ஒன்றி வாழக்கூடிய வாழ்வையிலே வாழும்போதுதான் முழுமை தெரியும். இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எல்லாம் கடமைக்காக மட்டும்தான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கடமை என்பது உடலுக்கான கடமையை இன்று நாம் சரிவாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த உயிர் எங்கிருந்து வந்தது, இந்த உயிர் வந்ததுக்கு காரணமானது எது, அந்த காரணம் என்னவென்று தெரிந்து அதனோடு ஒன்றுவதற்கான ஒரு கடமை என்று இருக்கின்றது என்று அதை நாம் உணர்ந்து அதுவாகின்றோமோ அப்பொழுதுதான் அந்த ஒடுக்கம் என்கின்ற நிலை நமக்கு கிடைக்கும். அப்பொழுதுதான் இந்த உயிர்க்கான கடமை முழுமையடையும். அதற்காக நான் சமாதி நிலையை அடைந்து விடுகிறேன் என்றால் சமாதி என்கின்ற பெயரில் ஜீவ சமாதி என்றும் சொல்கின்றோம். ஜீவசமாதி என்பது என்ன, சமாதி என்பது என்ன என்பது கூட இன்று நமக்கு அறியாத நிலையாக இருக்குது. ஒருவர் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், திடீரென்று அவர் மரணம் அடைந்து விட்டார் என்றால் அவருக்காக ஒரு சமாதி அமைத்து விட்டு ஜீவ சமாதி அடைந்து விட்டார் என்று கூறுகிறார்கள். இது மிக வேடிக்கையாக இருக்கிறது. ஜீவ சமாதி அல்ல அதற்கு பெயர் சமாதி, அவ்வளவுதான். இந்த ஜீவன் தனக்குள்ளே இந்த உயிர் இருக்கும் பொழுது இந்த உயிரை இந்த காலத்தில், இந்த நேரத்தில், இந்த கணத்தில் உடலிலிருந்து தானாக உயிரை பிரித்து கொண்டு, முன்னரே அறிவித்துக் கொண்டு பிரித்து கொண்டு தானே ஒரு இடத்தில் ஒடுங்கிக் கொள்வது, இதற்கு பெயர் தான் ஜீவ சமாதி. அப்ப சமாதி என்பதற்கான பொருள் என்னவாக இருக்கும்? நாம் பிறப்பதற்கு காரணமாக இருந்த ஆதி எது, அந்த ஆதியோடு தன்னை சமமாக்கி கொள்வது, அதுதான் சம ஆதி என்று சொல்லக்கூடியது. வேறுபட்ட நிலைகளை பெறுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு மிக அற்புதமான வழிகளை காட்டி வாழ்ந்திருக்கிறார்கள், நமக்கு வாழ்க்கைகளாக தந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அந்த நிலையை அடைந்து முடிந்திருக்கிறது என்றால் ஏன் நம்மால் அது முடியாது என்பதை சிந்தித்து பார்க்க முயற்சி செய்ய வேண்டும், முயல வேண்டும், பயிற்சியாக்க வேண்டும், வாழ்வியலாக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த நிலையை அடைய முடியும். அதனால் அன்புக்குரிய உறவுகளே, தினம்தோறும் நீங்கள் எத்தனையோ பெரிய மகான்கள் இந்த ஆனந்த யோகத்தில் நிறைய கலைகளையும் பயிற்சிகளையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். அவைகளை வாழ்வியலாக வாழுங்கள். அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கையின் உன்னதம் என்னவென்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். கேட்டுக்கொண்டிருந்தால் மட்டும் ஒரு காதில் வாங்கி மறு காதில் சென்றுவிடும். குடும்பம் இருக்கின்றன, பொருளாதார பிரச்சனை இருக்குது, கடமை இருக்கிறது என்று காலத்தை தாழ்த்தி கொண்டு நாகரிகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அறிவியலை மட்டுமே உயர்வாக பேசிக்கொண்டு இருந்தோம் என்றால் நமக்கு உண்மை புரியாது. விஞ்ஞானம் என்பது மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்று நாம் தெரியுது. ஆனால் மெய்ஞானம் என்பது உண்டு என்பதை புரிந்து கொள்க. விஞ்ஞானத்தை உணர்ந்தால்தான் மெய்ஞானத்தை நாம் அடைய முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, விஞ்ஞானத்தில் இருந்து மெய்ஞானத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த விஞ்ஞானம் இன்று இல்லை என்றால் நாம் நேரடியாக சந்தித்து இந்த நிலையை மெய்ஞானத்தை பேசிக்கொண்டு இருக்க முடியாது. ஆகவே விஞ்ஞானமும் வேண்டும், மெய்ஞானமும் வேண்டும். நம் பிறப்பிற்கான நோக்கம் என்பதை உணர்ந்து கொண்டு தன்னை அறிந்து கொண்டு அந்த வாழ்வியலை அனுபவிக்கும் பொழுது மட்டும்தான் அப்ப முழுமையை பெற முடியும். அவற்றில் நாம் முழுமையாக நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. கேள்விகள் 1000 எழலாம், கோடிகள் கூட எழலாம். ஆனால் கேட்கப்பட்ட அந்த கேள்விகளில் எந்த பதிலுக்கு நாம் வாழப்போகிறோம் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும்.
கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தால் மட்டும் நாம் முழுமை அடைந்து விட முடியாது. எந்த கேள்விக்கு எந்த பதில் கிடைத்திருக்கிறதோ அந்த பதிலுக்கு யார் ஒருவர் வாழ்க்கையாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த கேள்விக்குண்டான பதில் உயிராக இருக்கும், மெய்யாக இருக்கும், உணர்வாக இருக்கும், அந்த பேராற்றலாக இருக்கும். அதனால்தான் கேள்வி ஞானம் வேண்டும் என்று சொல்வார்கள். பதிலுக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லவில்லை, கேள்வி ஞானம் வேண்டும் என்பார்கள். ஏனென்றால் கேள்வி கேட்பதற்கு கூட ஞானம் வேண்டும். அந்த கேள்வியே அவருக்கு ஞானத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, கேள்வி என்பது தனக்கு ஞானத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த கேள்வி என்பது பிறப்பின் வரத்தை பெறுவதாக இருக்க வேண்டும். இந்த கேள்வி என்பது நம்முடைய வாழ்க்கை யோகமாக மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட கேள்வி என்று ஒருவருக்கு எழுகின்றதோ அந்த கேள்வியே அவரை தன்னை அறிவதற்கான நோக்கத்தை புரிந்து கொள்வதற்காக அமைந்துவிடும் என்பதை எம்முடைய அனுபவத்தின் மூலியமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எம்முடைய வாழ்வியல் முழுமையாக என் உடலையே ஆராய்ச்சியாக பயன்படுத்தி கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புத்தகத்தில் படித்ததை மட்டும் வாசித்து விட்டு சென்று விட்டோம் என்றால் காலத்தை கடத்துவதாகத்தான் ஆகிவிடும். அது ஒரு பொழுதும் முழுமையடையாக என்று அவற்றின்படி வாழ்ந்து அனுபவித்து அவற்றில் ஏற்படக்கூடிய முழுமைகளை என்று நாம் பிறருக்கு கூறுகிறோமோ அது மட்டும்தான் உண்மையாகும். ஏனென்றால் இந்த அனுபவம் மட்டுமே நிஜமாகிறது. ஆகவே இத்தனை நேரம் உங்களிடத்தில் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் இவை முழுக்க என்னுடைய அனுபவம் தான் என்பது உண்மை. உணவை எப்படி மருந்தாக எடுத்துக்கொள்வது, உடலை எப்படி தூய்மை செய்வது, மனதை எப்படி அறிவது, மனம் என்றால் என்ன, மூளையை எப்படி கழிவுகள் இல்லாமல் மாற்றிக்கொள்வது, சுவாசத்தை எப்படி அமிர்தமாக்கிக் கொள்வது, தியானத்தை எப்படி நாம் வாழ்வியலாக நொடிப்பொழுதில் வாழ்ந்து கொள்வது, பிறப்பை எப்படி வரமாக்கிக் கொள்வது என்பதை முழுமையாக ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சி நிலையை கடந்து அனுபவ நிலைக்கு வந்து அந்த மெய் நிலை என்கின்ற வாழ்வியலில் உணரும் பொழுது மட்டும்தான் அந்த அனுபவமே நமக்கு சாட்சியாக நமக்கு வாழ்க்கையாக அமைந்துவிடும். ஆகவே அவைகளை பெற்ற அனுபவத்தின் பயனாக இந்த இத்தனை மணித்துளிகளும் ஒரு அனுபவத்தின் பதிவாக உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறோம். மிக அற்புதமாக இந்த தருணத்தில் உங்களோடு சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்புக்குரியவர்களே, உங்களிடத்தில் ஏன் கேள்விகள் கேட்க வேண்டும் என்று கூறியிருந்தோம் என்றால், இன்று நாம் பார்க்கக்கூடியது எல்லாமே மேடைகளில் அமர்ந்து பேசக்கூடியவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் பேசக்கூடியதை எதிர்புறத்தில் இருந்து கேட்பவர்கள் லட்சம் பேர் இருப்பார்கள். ஆனால் என்று கீழே இருந்து கேட்கக்கூடிய இந்த லட்சம் பேரும் மேலே நின்று பேசக்கூடியவர்களாக வர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். அதனால் யாம் பேசுவதை மட்டும் கேட்டுக்கொண்டு இருப்பது முழுமை பெறாது. உங்களுக்குள் இருக்கக்கூடியவதை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீங்கள் இதை போல் பிறருக்கு வழிகாட்டியாக மாற முடியும் என்பதன் காரணமாகத்தான் இதை கேள்வி பதில் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னுரையை உங்களுக்கு தெரிவிப்படுத்தியிருந்தோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு ஏதேனும் இந்த வாழ்வியலின் ஆன்மீகம் என்பதை பற்றியும் கடமை பற்றியும் பிறப்பும் இவற்றை பற்றிய கேள்விகளாக இருந்தால் எம்முடைய அனுபவத்தில் யாம் எதை அனுபவித்தோம் என்பதை இந்த மணியிலிருந்து உங்களுக்கு அனுபவத்தை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். கேட்கலாம். தியானமே யோகம், யோகமே ஞானம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறந்த உரைங்க ஐயா. ஐயாவை அனைவரும் தவநிலையில் இருந்து வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதில் கேட்க அன்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. நீங்க சொன்னத ஒரு சிறு குறிப்பாக நான் சொல்லிடலாம்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் விரைவாக அன்பர்கள் சேரட்டும். ஒருத்தராக பின்னாடி வாழ்த்துறாங்க, கேள்வி கேட்கலாங்க. அன்பர்கள் அனைவரும் கேள்வி கேட்க தயாராகுங்கள். ஐயா உரையிலிருந்து ஒரு சிறு குறிப்பு நான் கூற நினைக்கின்றேன். ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எதற்காக நாம் பிறந்திருக்கிறோம் என்கின்ற நம்முடைய தெளிவு நமக்கு வேண்டும் என்பதான் முதலில் ஆரம்பிச்சாங்க ஐயா. பிறப்பிற்கான நோக்கம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். கண்ணுக்கு தெரியாத மனம் நம் உடலை ஆட்டி படைக்கிறது. அதே போல பஞ்சபூதங்கள் கோள்கள் இருக்கிறது, அவை அனைத்தும் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் அதை அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய பரம்பொருள் என்னவென்று தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது என்பதை, அகண்டாகத்தில் உள்ளது, நம் உடலிலும் உள்ளது அதுவே தான் என்று சொன்னாங்க. நம் உடலை நம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இதற்கு முன் எங்கு பிறந்தோம், இதற்கு பின் எங்கே இருப்போம் என்பதை நமக்கு நாம் கேள்வியாக கேட்டு நாம்
தெளிவு பெற வேண்டும். அறியாமையில் நாம் நம்முடைய ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. நம் முன்னோர்கள் அனைவரும் தவ நிலையில் அனைத்தும் கற்றார்கள். அவர்களுடைய சொல்லி சென்றதை நாம் பின் தொடர்ந்து கேட்கவில்லை. அவர்கள் கூறியதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. வாழ்வியலாக்கி வாழ முடியும் நம்மால் அவர்கள் கூறி செல்றதை. தன்னை அறிந்தால் தான் இருந்த பிறப்பின் நோக்கம் தெரியும். நாகரீக வாழ்க்கை வாழத்தான் நாம் பிறந்தோமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டும் நமக்குள்ளேயே. உடல், சுவாசம், பிறப்பு என்ன என்றால் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த வாழ்வை தியானமாகவும் தவமாகவும் யோகமாகவும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் வாழ வேண்டும். இந்த பிறப்பு மிக அற்புதமான பிறப்பு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு என்று பிறத்தல் அரிது என்று சொன்னார்கள். ஆன்மீகம் என்பது நமக்குள்ளே இருக்கிறது. அதை நாம் எங்கும் தேடி அலைய வேண்டாம். பிறப்பின் நோக்கம் தன்னை பகுத்தறிவின் உச்சம். பிறப்பின் நோக்கம் தன்னை அறிந்து கொண்டவன் தான் அனைத்து ஆற்றலும் உள்ளது. உடலுக்குண்டான கடமை, உயிருக்குண்டான கடமை என்று 2 உள்ளது. நாம் உடலுக்குண்டான கடமை என்னவென்று நாம் அறிந்து நாம் செயல்படுகின்றோம். ஆனால் உயிருக்குண்டான கடமையை பற்றி நமக்கு தெளிவு இல்லை என்றும் கூறினார்கள். விஞ்ஞானம் இப்போது மிகவும் நன்றாக வளர்ச்சி அடைய உள்ளது. எல்லாரும் அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை கொண்டு நாம் மெய்ஞானம் உணர வேண்டும் அப்படின்றத ஐயா சொன்னாங்க. கேள்வி ஞானம் வேண்டும், இதன் மூலம் வரம் பெற வேண்டும், அதன் மூலம் மெய் ஞான நிலை என்ற உணர்வை நாம் பெற வேண்டும் அப்படின்னு ஐயா மிக சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். இன்றைய வாழ்வில் நமக்கு எது மிகவும் அவசியமானது என்பதை பற்றியும் மிகவும் தெளிவாக அனைவருக்கும் விளங்கும் வகையில் சொன்னீர்கள் ஐயா. மிக சிறப்புங்க ஐயா. கேள்வி பதில் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதல்வர்